ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? பிஸியா? ஓகே, வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 7th நியூ புக் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோன்னா ஏற்கனவே இயல் 1 வந்து நம்ம முடிச்சிட்டோம். அது மொழி பற்றினது, தமிழ் மொழி பற்றின எல்லாதுமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 2 இயற்கை. இயற்கையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு காடு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பாடல் மாதிரி தான் இருக்கும். அடுத்து விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், 4 வகை குறுக்குங்கள் பார்த்தோம்னா அது இலக்கணம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு திருக்குறள் பார்ட்டு. இது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜஸ் பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா காடு. காடும் கடலும் நமக்கு எப்போதுமே காட்சிக்கு இன்பம் அளிக்கும். ஸோ எது நமக்கு இன்பம் தருவன? காடும் கடலும். காடும் கடலும் நமக்கு எப்போதுமே காட்சிக்கு இன்பம் தருவன. இது நான் ரவுண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுனாலுமே கொஷின் ஏரியா வந்து கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. இது லைக் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் டைம் நீங்கள் கேட்டிங்கனாவே நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஆப்ஷனில் பார்த்தா கூட அடிப்பீங்க. அதுக்காக தான் நான் தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம தலைப்பில் வந்து விட்டுட்டு போயிடும் மேக்ஸிமம். ஸோ இந்த தலைப்புலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை வந்துட்டு ஏன் நம்ம விடணும்? பார்த்துக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. ஸோ ஒரு நாட்டின் வளம் எதை குறித்து மதிப்பிடுறாங்க? அந்த காடு அந்த நாட்டில் இருக்க காடோட அளவை பொறுத்து தான் மதிப்பிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இப்போ ஒரு பீரோ செய்கிறோம் அப்படின்னாவே அதோட ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு பீரோ கட்டையாக வரப்போகிறது கிடையாது. மரம் காட்டில் இருக்க மரத்தை ஃபஸ்ட் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு காய வச்சு எல்லச்சி அதுக்கப்புறம் தான் அது ஒரு பீரோவாக உருவாகும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் போகும். அதுக்கப்புறம் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொன்று எதுவாக இருந்தாலுமே கோல்டு, நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு அதே மாதிரி தான் மண்ணில் இருந்து ராவாக தான் எடுக்கிறாங்க. அது எங்கே இருக்குது? ஒரு காட்டு பகுதியிலையோ ஏதோ ஒரு நிலத்துல தான் இருக்க போகுது. ஸோ அந்த காடை அழிச்சு தான் அது ஒரு நிலமா மாற்றி அந்த நிலத்துலேருந்து சுரங்கம் அமைச்சு அங்கேருந்து தங்கத்தை வந்து எடுத்து நிறையா ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு முழு தங்கமாகவே வந்து கிடைக்குது. எடுத்துனே நம்மளுக்கு தங்கமாக கிடைக்க போகிறதில்ல. அது மண்ணாக தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதுலேருந்து நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணி தான் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படின்னும் போது நமக்கு எடுத்தோடனே நம்ம வந்து கைக்கு எதுவுமே வந்து இண்டஸ்ட்ரியில இருந்தோ இல்லை எதுலேருந்துமே வரது கிடையாது. ஒரு இதுலேருந்து டைரெக்டாக முதல்ல காடு, அந்த காடில் இருக்க நிலம், அந்த நிலத்துலேருந்தையோ இல்லை இந்த காடில் இருக்க ரா மெட்டீரியல்ஸ் வச்சு தான் இதெல்லாம் வருது. அதை தான் சொல்கிறாங்க. அதனால தான் காட்டோட அந்த அளவை பொறுத்து தான் ஒரு நாட்டோட வளமும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது? காட்டின் வளமே நாட்டின் வளம். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் வந்து ஒரு கவிதை வழி அறிவோம் அப்படின்றாங்க. என்னன்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குழிந்த நிழல் கொடுக்கும், குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும், பச்சை மயில் நடிக்கும், பஞ்சு கிழங்கெடுக்கும், நச்சர வங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் மூளையிடும், அதிமதுரத்தை அழைய யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடுறாங்க? காடு சுரதா. ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்த பாடல் தெரியுதா இல்லையோ, காடுனாவே நம்மளுக்கு சுரதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் இல்லையா? சரி, ஓகே. ஸோ வந்து இது படிக்கும் போதே நம்மளுக்கு அதை டைரெக்டாக மீனிங் தெரிஞ்சிடும். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் எது மலர்ந்திருக்கும்? மலர்ந்திருக்கும் போதே இருக்கும். ஸோ மலர்ந்திருக்கும் போதெல்லாம் காடு முழுவதும் டேஷ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மலர்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேறு எப்படி கேட்கலாம்னா, டேஷ் போல் காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும்னு கேட்கலாம். ஸோ மொத்தமாக கார்த்திகை விளக்குகள்லாம் மலர்கள். அதே மாதிரி அவற்றை காணும்போது கண்கள் குளிர்ச்சி பெறும். அது ஓகே. அடுத்து, காடு பல வகையான பொருட்களை தரும், காய்கனிகளை தரும். அதே மாதிரி எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழலும் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் பார்த்தோன்னா மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும். ஸோ ஓகே, எப்படி கேட்கலாம்னா, எது பார்த்தோம்னா நடனமாடும் சொல்லிட்டு கேட்கலாம். பச்சை நிறமுடைய எது நடனமாடும்னு கேட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு தெரியலனா இலைகள்
ஏன்னா இலைகள் வந்து காற்றுல ஆடுறது நடனம் ஆடுறமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிப்போம். ஸோ பட் வந்து பச்சை நிறமுடைய மயில்கள்ன்றது நம்ம அது படித்தாதான் தெரியும், அதுக்காக தான். ஸோ பச்சை நிறமுடைய எது நடனம் ஆடும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா காட்டில் கிழங்குகளை எது தோண்டி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பன்றி. ஸோ பன்றி, மயில் வந்து நடனம் ஆடுது, பன்றி பார்த்தோம்னா கிழங்குகளை தோண்டி உண்ணுது. அதே மாதிரி அதை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் பார்த்தோன்னா கலக்கமடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை கண்டு நஞ்சினை உடைய எது கலக்கமடையும், ஸோ நஞ்சினோடனே தெரிஞ்சும் பாம்பு கலக்கமடையும். நரிகள் வந்து இது போல நமக்கு தெரியும். அதே மாதிரி மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடனம் போடும். ஓகே. அடுத்து பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்குகள் எங்கும் வளர்ந்து தெரியும். ஓகே, அவ்வளோதான். மீனிங் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சுக்கிறீங்கனாவே அது வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம், அதுக்காக தான். ஓகே, இது ரொம்ப முக்கியமான இது விஷயம் பார்த்தோன்னா நூல்வெளி அப்படின்றது தான் பார்க்கலாம். சுரதாவோட இயற்பெயர் பார்த்தோம்னா ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அதனால பாரதிதாசன் இயற்பெயரான சுப்பரத்தினம், இயற்பெயர் வந்து சுப்பரத்தினம். எனவே தம் பெயரை பார்த்தோன்னா சுப்பரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கொண்டார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், பாரதியார் மேலே பற்று கொண்டதுனால பாரதிதாசன் பார்த்தோம்னா தன்னோட பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டான்னு பார்த்தோம். அதே மாதிரி பாரதிதாசன் மேலே இவர் பற்று கொண்டதுனால இவர் பேர் சுப்பரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாரு. ஸோ இவர் பார்த்தோம்னா இவர் இயற்பெயர் பார்த்தோம்னா ராசகோபாலன். அந்த ராசகோபாலன்ற பேர் பார்த்தோம்னா இவர் சுப்பரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாரு. அந்த சுப்பரத்தினதாசத்தை சுருக்கி தான் வந்து சுரதான்னு வச்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்படி படிச்சிங்கன்னா மறக்காது. ஏன்னா திடீர்னு சுரதா அப்படின்னோடனே அந்த சுப்பரத்தினதாசனோட கனெக்ட் பண்ணி படிச்சுட்டிங்கன்னா மறக்காது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பாரதிதாசன் மேலே இருக்கிற பற்றுனால சுப்பரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை எடுத்து சுப்பரத்தினதாசன் மாட்டிக்கிட்டாரு. பின்னாடி அதை சுருக்கி சுரதா அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. ஸோ ஊமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் இவர் வல்லவர். அதனால் இவர் ஊமை கவிஞர் சுரதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் முக்கியமாக அவர் பேர்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவருடைய பேர் ராசகோபாலன். அடுத்து பார்த்தோம்னா பாரதிதாசன் மேலே பற்றால சுப்பரத்தினதாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதை சுருக்கி சுரதா அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட் ஊமைகளை வச்சு பாடுறதுல இவர் வல்லவர்ன்றதால அவருக்கு ஊமை கவிஞர் அப்படின்ற பேரு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 பேர் மறக்கக்கூடாது. அடுத்து இவர் எழுதின பல நூல்கள் இருக்கு, அதை என்னன்னு பார்க்கலாம். அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம். ஓகேங்களா? அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம். இதில் என்ன விஷயம்னா, இதே மாதிரி பார்த்தோன்னா இந்த தேன்மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேன்மலை அப்படின்ற நூலில் இருந்து தான் இந்த இயற்கை எழில் அப்படின்ற ஒரு பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, இயற்கை எழில் அப்படின்ற பகுதி எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா தேன்மலை இந்த லைன் இந்த கவிதையிலேருந்து ஒரு லைன் கொடுத்து இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டிவி எழுதுனது எதுன்னு பார்த்தோம்னா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம். ஸோ வந்து தேன் பார்த்தோம்னா கரெக்டாக இந்த அமுதம் தேனும் முடியுதா? ஸோ தேன் அப்படின்றத கன்யூஸ் பண்ணி தேன்மலை. ஸோ மழை வந்து பெஞ்சிச்சுன்னா துறைமுகத்தில் வந்து தண்ணி நிறையா மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு. ஸோ அமுதும் தேனும் தேன்மலை, அதுக்கடுத்து பார்த்தோம்னா துறைமுகம். அடுத்து இப்பாடல், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா இயற்கை எழில்னு சொல்லிட்டு காடுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது பார்த்தோம்னா தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ 3 ஃபஸ்ட்டு இந்த காடு, நம்ம பார்த்த காடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது பார்த்தோம்னா இயற்கை எழிலிருந்து எடுத்திருக்காங்க. இந்த இயற்கை எழில் எதில் எடுத்திருக்காங்கன்னா தேன்மலை அப்படின்ற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஓகேங்களா? இது வந்து எப்படி இருந்தாலும் திருப்பி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எதுலேருந்து எது எடுத்தாங்கன்றதை பார்க்குறது ரொம்பவே முக்கியம். இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாடல் காடு அப்படின்ற பாடல் எந்த பாவகையை சேர்ந்ததுன்னு கேட்டோம்னா கிளிக்கண்ணி. ஏன்னா கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல்ன்றதுனால இது கிளிக்கண்ணி. ஓகேங்களா? ஸோ கிளிக்கண்ணினா கிளியோட மொழி எப்படி கொஞ்சம் பேசுமோ, இனிமையாக பேசுமோ, அந்த மாதிரி பேசுகிற ஒரு பெண்ணை நோக்கி இந்த பாடல் வந்து சொல்கிற மாதிரி, பாருடி சொல்லுடி அப்படின்னா யார் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்க ஒரு டீனாலே பொண்ணுன்னு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கிளி மாதிரி பேசுகிற பொண்ணை தானே அவர் வந்து அவர்கிட்ட சொல்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது கிளிக்கண்ணி அப்படின்ற பாவகை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள், ரொம்ப முக்கியமான ஒரு தெரிந்து கொள்வோம் பாக்ஸு. என்னென்னு பார்த்தோம்னா காடுல அடுத்து கால், அடுத்து கானகம், அடுத்து அடவி, அரணுக்கு மதில்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் பார்த்துக்கணும். ஆரணி, அடுத்து புறவு, பொற்றை, பொழில்,
தில்லம், அழுவம், இயைவு, பழவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம், முதை, மிழை, இரும்பு. இரும்புல இந்த ரூக்கும் வித்தியாசம் பார்க்கணும். சுரம், பொச்சை, பொதி. பொதினா மூட்டை, பொதி மூட்டைன்னு வரும் இல்லையா? ஸோ அது கன்ஃபியூஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். அதாவது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ, இப்போ லைனில் பார்த்தோன்னா டேசில் சிங்கம் உலா வந்தது அப்படின்னு போட்டாங்கன்னா இங்கே மூட்டைன்னு வருமா, இல்லை பொதின்னு கொடுத்துருவாங்க வச்சுக்கோங்களேன். பொதி, வேற ஏதாவது ஜூ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இந்த பொதின்றது காடுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ பொதின்றது மூட்டை வருமா, இல்லை அந்த இடத்துல காடு வருமானது பின்னாடி வர சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ பொதினா காடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் காடை குறிக்கும் பெயர்கள். ஒரு 4-5 டைம் நீங்கள் படிச்சிங்கன்னா இது எதுவுமே நீங்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க. நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொல்லாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. ஸோ இதுவுமே என்னன்னா கிளிக்கண்ணி அப்படின்ற பாவகையில் பாடினா ஒரு பாட்டு தான். இந்த பாட்டு பாடுறது யார்? பாரதியார். ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஞ்சம் ஒரு புரட்சிமாக இருக்கா, ஒரு நெஞ்சில் கொஞ்சம் கூட ஒரு உரம் இல்லாமல் நேர்மையை திறம் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சனையில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட, கிளி மாதிரி ஒரு நல்லா பேசுகிற பொண்ணுக்கிட்ட, இனிமையாக பேசுகிற பொண்ணுக்கிட்ட சொல்கிற மாதிரி இது பாட்டு அமைஞ்சிருக்கனால இது கிளி கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாவகை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் இந்த லைன்ஸ் கேட்டு பாரதியாரா இல்லை சுரதா அப்படின்னே காடு பகுதியில் தான் படித்தோன்னு சொல்லிட்டு சுரதான்னு போட்டக்கூடாது. இது சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளிய வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொல்லாரடி கிளிய நாளில் மரபாரடி. ஓகேங்களா? பாரதியார். அடுத்து வாழை கன்றை ஈன்றது. ஓகேங்களா? காடெல்லாம், காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு எடுக்கும், எடுக்கும். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா இது ஃபுல்லாகவே காடு ரிலேட்டடாக தான் வரும் இந்த இயல் ஃபுல்லாகவே. ஸோ அப்படை நிற்கட்டும் அந்த மரம் சொல்லிட்டு ஒரு கவிதை பார்க்கலாங்களா? நிலமடந்த இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள். இது கொஸ்டின் ஏரியா தான். அதாவது நிலமடந்த இயற்கைக்கு சூட்டிய மணிமகுடங்கள் எதுன்னு கேட்கலாம். எதுன்னு பார்த்தோம்னா மரங்கள். ஓகேங்களா? அடுத்து அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றி நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், அவற்றை பற்றி நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். ஓகே. ஊரின் வடக்கோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் இப்படியேதான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியேதான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீல கோழி குண்டுகளை நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும்போதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியாய் பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதித்திரும் சுட்டப்பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டில் சுவாரஸ்யம். புளியமிலாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்ததும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குஞ்சுகளின் நடுவே மாமலை போல. எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ராஜமார்த்தாண்டம். ரொம்பவே ஒரு எமோஷ்னல் ஆக்கக்கூடிய ஒரு இது ஒரு கவிதைன்னு தான் சொன்னோம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க தாத்தா காலத்துல இருந்து பார்த்து இது பண்ண ஒரு மரம் இப்போ வேரோட சாஞ்சு விழுந்துருச்சு. என் பையன் வரைக்குமே இப்போ விளையாடின அந்த மரம் விழுந்து போச்சு. எனக்கு அது போய் பார்க்க மனம் இல்லை. அது அப்படியே நிற்கட்டும் என் மனசில். நான் போய் பார்த்தேன்னா அது விழுந்து கிடக்கிறத பார்க்குறது என்னோடய மனசில் பதிஞ்சிடும். அதுக்கு பதிலாக எப்போவுமே நான் பார்த்து ரசித்த மரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிறாரு. ராஜா மார்த்தாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அருமையான கவிதை. சொல்லும் பொருளும் பார்க்கலாங்களா?
பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். ஓகேங்களா. நூல்வெளி. ராஜமார்த்தாண்டன் அப்படின்றவர் வந்து ஒரு கவிஞர், ஒரு இதழாளர், ஒரு கவிதை திறனாய்வாளர் அப்படின்னு ஒரு பன்முக திறன்கள் பெற்றவர். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் அப்படின்ற ஒரு பன்முக திறன்கள் பெற்றவர் யாருன்னு கேட்கலாம். ராஜமார்த்தாண்டம். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாரு? ராஜமார்த்தாண்டன். ஸோ கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாரு? ராஜமார்த்தாண்டன். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ராஜமார்த்தாண்டன், கொல்லிப்பாவை. அடுத்து ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழில் வளர்ச்சித்துறையில் பரிசு பெற்றவர். அடுத்த ஒரு முக்கியமானது. எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சியில் தமிழ் வளர்ச்சித்துறையில் ராஜமார்த்தாண்டம் பரிசு பெற்றனா அதே அவரோட பேர் தான், ராஜமார்த்தாண்டம் கவிதைகள். ரொம்ப முக்கியம். எங்கே வாங்கினான்னு கூட கேட்கலாம். தமிழ் வளர்ச்சி துறையில். மொத்தமாக வந்து நடுவில் அரசு இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி இது பண்ணக்கூடாது. தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்றது இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ சிறந்த தமிழ் கதைகளை தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். ஸோ அதே மாதிரி சிறந்த தமிழ் கவிதைகளை எல்லாமே தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் நூலாக்கியிருக்காரு. அதாவது இவரோட கவிதை மட்டும் இல்லாமல் மொத்தமாக சிறந்த தமிழ் கவிதைகள், ஓகேங்களா, அது எல்லாமே தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் நூலாக்கியிருக்காங்க. அடுத்து அவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற நூல்ல இருந்து ஒரு கவிதை இங்கே கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜமார்த்தாண்டம்ன்றது யாரு? ஒரு கவிஞர், ஒரு இதழாளர், அது மட்டும் இல்லாமல் கவிதை திறனாய்வாளர். ஓகேங்களா. இவர் வந்து என்ன சிற்றிதழை நடத்திட்டு வந்தார்? கொல்லிப்பாவை. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராஜமார்த்தாண்டம் அப்படின்ற கவிதை அப்படின்ற நூலுக்காக இவர் தமிழ் வளர்ச்சித்துறையில் பரிசு பெற்றிருக்கார். தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்றது முக்கியம். ஓகேங்களா. இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் இதுலையோ இல்லை மற்ற கொஷினே கேட்கும் போதோ. அதனால் பார்த்துக்கணும். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் நூலாக்கியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு நூலும் தான் இந்த கவிதை தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து இது ஏதாவது ஒரு லைன் வந்து கேட்கலாம். இது நம்ம பார்க்கும்போதே இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யுள் மாதிரி படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதில் நீங்கள் ஒரு 2 டைம் மாஸ்டிங்கனாவே இது அப்படியே மனசில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு கவிதை தான் இது. நீங்கள் பார்த்துட்டு இந்த லைன் ஏதாவது கொடுத்து இது எந்த நூல்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு ஆன்சர் வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா யார் இதோட ஆத்தர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜமார்த்தாண்டம் அப்படின்றதும் எழுதிக்கணும். ஓகேங்களா. ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம விட்டு போகிறது பட் ரொம்ப முக்கியமானது. இது பாருங்க. கொப்புக்கள் விலைக்கு கொத்து கொத்தாய் கருவேலங்காய், பருத்தி போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிறைப்பதில்லை கருவ முட்கள். குழந்தை வரைந்து பறவைகளை மட்டுமே குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது அப்படின்னு சொன்னது யாருக்கார? கலாபதியா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட ஒரு லைனு. ஓகேங்களா. நம்ம இதெல்லாம் தான் அசால்ட்டாக விட்டுட்டு போவோம். பட் இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. கொப்புக்கள் விலைக்கு கொத்து கொத்தாய் கருவேலங்காய், பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். ரொம்ப முக்கியம். அடுத்து குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டும்தான். இப்படி போடுவாங்களே, இந்த மாதிரி போடுவாங்க. மற்றபடி பார்த்தோம்னா பின்னாடி இருக்கிறது வானம் அப்படின்னு சொல்லிட்டு தானாக நாமளே தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி பறவைகள் போட்டாலே பின்னாடி இருக்கிறது வானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு கவிதை மூலமாக சொல்லியிருக்காங்க. குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டும்தான், வானம் வந்து தானாக உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலாப்பிரியா. ரொம்ப முக்கியம். யார் எழுதுனது? கலாப்பிரியா. ஓகேங்களா. அடுத்து நாவல் பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது எது? கோழிக்குண்டு. சுட்டப்பழங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மண் ஒட்டிய பழங்களை தான் சுட்டப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா. அடுத்து மனம் இல்லை, மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு, நேற்றிரவு. எங்க இருக்குது? இங்க இருக்கு. சாரி, நேற்றிரவு. ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து பார்த்தோம்னா விலங்குகள் உலகம், ஒரு உரைநடை பகுதி. வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடிகள், நன்னீர், நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடாகும். இது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும். காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிர்கள் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான். ஸோ மனிதனின் முதல் இருப்பிடம் எது? காடுதான். அதன் மரபு தொடர்ச்சியாகத்தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்கிறது. ஸோ காட்டு விலங்குகளின் உறைவிடமான முண்டன்துறை புலிகள் காப்பகத்திற்கு ஒரு உலா வரும். நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா முண்டன்துறை புலிகள் காப்பகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது, அங்கே அதில் என்னென்ன இருக்குது, அந்த புலிகள் ஃபுல்லாகவே புலிகள் காப்பகன்றனால புலிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம்.
ஒன்றும் கிடையாது. எல்லாரும் வந்து டூருக்கு போக போகிறாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, இதுலேருந்து பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தோம்னா இது வந்து கேட்பாங்க, வன அலுவலர் அப்படின்றதுக்கு தமிழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது தூய்மையான தமிழில் அப்படின்னு என்னென்னு கேட்டாங்கன்னா வனவர். ஸோ வன அலுவலர்னா வனவர். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஆதினி, எவ்வளோ பெரிய அடர்ந்த காடு, பார்க்கவே வியப்பாக உள்ளது. மாமா, இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த வனவர் என்ன சொல்றாரு, மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புல் புதர்கள், பூச்சினங்கள், பறவைகள், விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம் தான் இக்காடாகும். இடையே இடையே காட்டார்களும் நீரோடைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி கேட்குறாங்க. அதுக்கு வனவர் என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம். ஓகே, இது வந்து கொஸ்டின் ஏரியா. ஸோ தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எது? இந்த முண்டந்துறை காப்பகம், புலிகள் காப்பகம். இது முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம். ஸோ அது எத்தனை சதுர கிலோமீட்டரில் இருக்குன்னு பார்க்கலாம். பரப்பளவு 895, ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா, 895 சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டரில் பரப்பளவு கொண்டது தான் இந்த முண்டந்துறை புலி காப்பகம். தமிழ்நாட்டில் 2வது பெருசு. இங்கே வந்து யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு, இந்த மாதிரி அரிய விலங்குகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே புலி மட்டும் இல்லாமல் யானை, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு எல்லாமே இருக்குது. ஸோ என்னது, தமிழகத்தில் 2வது காப்பகம், பெரிய காப்பகம். அதே மாதிரி 895 சதுர அடி கிலோமீட்டரில் இதோட பரப்பளவு. ஓகேங்களா, அடுத்து, இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்படி சொல்ல முடியாது. நாம் பயணம் செய்யும் பாதையின் அருகில் வரக்கூடிய விலங்குகளை மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயான்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும். நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரை சென்று வரலாம், கவலை வேண்டாம். அவ்விடத்திற்குள்ளேயே அனைத்து விலங்குகளையும் நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்த்தோன்னா, அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள். பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்து கொண்டாள். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆசிய யானை, ஏஷியாவில் இருக்கிற யானை. ஸோ இது வந்துட்டு ஆப்பிரிக்கா யானை. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதோட காது, ஆப்பிரிக்கா யானையோட காது பார்த்தோம்னா ஆசிய யானை காதோட பெருசாக இருக்கும். அதே மாதிரி தந்தம் வயசு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பின்னாடி பார்க்கலாம், பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். மாமா, யானை பற்றி புதிய தகவல் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. உலகின் 2 வகையான யானைகள் ஒன்று. ஓகே, சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று பார்த்தோம்னா ஆசிய யானை, இன்னும் மேலே பார்த்துலையா ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு மாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மலர்விழி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும், ஆசியா யானையின் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்கா யானையில் பார்த்தா 2மே தந்தம் இருக்குது. ஓகேங்களா, அது நான் சொன்ன டிஃப்ரென்ஸும் அதே தான். அதே மாதிரி இன்னொரு என்னன்னு பார்த்தோம்னா, ஆசிய யானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஓகேங்களா, நோட் பண்ணோம், பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆண் யானைக்கு தந்தம் இருக்குது. பட் ஆப்பிரிக்க யானை பொறுத்த வரைக்கும் 2க்குமே தந்தம் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி சரியாக சொன்னீர்கள். அது மட்டுமின்றி அவரின் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றில் சில வேறுபாடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து எதில் வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. உயரம், நிறம், நகம். மாமா, யானைகள் எப்போது கூட்டமாகத்தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆதினி, யானைகள் எப்போதுமே கூட்டமாகத்தான் வாழும். இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அடிக்கடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து அடிக்கடி கேட்டது. அதாவது யானைகள் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும். ஒரு யானைக்கு எப்பவுமே பார்த்தோன்னா நம்ம நார்மலாக என்னன்னு நினச்சிப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கமோ புலியோ எது வந்தாலுமே ஆண் தான் வந்து தலைமை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கோம். பட் பார்த்தோன்னா யானைகளில் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா பெண் யானை தான் தலைமை தாங்கும் எப்போதுமே. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. யானைகள் தங்களது தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றுக்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் எல்லாமே அதுக்காகத்தான் இடம்பெயரும். ஒரு யானை நாள் ஒன்றுக்கு, அடுத்து கொஷின் ஏரியா, எவ்வளோ கிலோ புல் சாப்பிடும்னா 250 கிலோ புல் இலை தலைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஓகேங்களா, ஒரு யானைக்கு. ஸோ மொத்தம் 250 கிலோ புல், தலை, இலை எல்லாமே சேர்த்து மொத்தமாக 250 கிலோ. இதே வந்து லிட்டர் பார்த்தோம்னா எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா 65 லிட்டர் தண்ணி குடிக்கும். ஓகேங்களா, 250, 65. யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. ஸோ மிகவும் நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது? அதே மாதிரி பாசம் நிறைந்த விலங்கு எது? யானை. ஓகேங்களா, முக்கியமான பாயிண்ட்டு. மிகவும் நினைவாற்றல் கொண்டது, பாசம் நிறைந்த விலங்கு எது பார்த்தோம்னா யானை.
அடுத்து பார்த்தோம்னா மலர்விழி என்ன கேட்குறாங்க, ஆனால் யானை மனிதர்களை தாக்குவதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வனவர் சொல்றாங்க, யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றல் மோப்ப ஆற்றல் அதிகம். ஸோ முக்கியமான பாயிண்ட், யானைக்கு எது குறைவு? கண் பார்வை குறைவு, ஆனால் கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. ஓகேங்களா? ஓகே. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை கடந்து சென்றன, ஊர்த்தி தொடர்ந்து மேலே சென்றன. ஓகேங்களா? ஓகே, ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டத்தில் வந்து இருக்கு. ஓகேங்களா? வனக்கல்லூரி எங்க இருக்கு? கோவை மாவட்டத்தில் இருக்க மேட்டுப்பாளையம்ல இருக்கு. ஸோ எங்க? கோவை மேட்டுப்பாளையம். அடுத்து பார்த்தோம்னா கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, அதே மாதிரி எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற படிப்புகள் வந்து இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஸோ கோவையில் இருக்க மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அப்படின்ற இடம் பார்த்தோம்னா அங்கே தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி இருக்குது அப்படின்னா எங்கன்னு பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம், கோவையில் இருக்க மேட்டுப்பாளையம். அந்த கோவையில் இருக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்குன்றாங்க. ஓகே. அதோ அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? ஓகே, தெரியும். கரடின்றது பார்த்தோன்னா ஒரு அணைத்துண்ணி, ஆம்னிவேரஸ் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ கரடி வந்து ஒரு அணைத்துண்ணி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா அது பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும். அதே மாதிரி உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும். கரையான் வந்து அதற்கு மிகவும் பிடித்த உணவு. முக்கியமான பாயிண்ட். ஸோ கரடிக்கு வந்து மிகவும் பிடித்தது எது? கரையான். ஓகே. அடுத்து மலர்விழி, தேன் கூட்டை கலைக்கும் போது தேனீகள் அதை கொட்டி விடாதாயா? அதுக்கு என்ன சொல்றாங்க, கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீகளிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். ஸோ நன்கு வளர்ந்த கரடிக்கு எத்தனை கிலோ வரைக்கும் இருக்கும்? 160 கிலோ. ஸோ யானை எத்தனை கிலோ புல் தின்னும்? 250. அதே மாதிரி 65 லிட்டர் தண்ணி குடிக்கும். அது அடுத்து பார்த்தோம்னா 160 கிலோ வந்து இருக்கும் முழுசா வளர்ந்த ஒரு கரடி. ஓகேங்களா? அடுத்து ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டால், இன்னும் ஒரு புலி கூட நம் கண்ணில் படவில்லையே என்று ஆதினி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது வனவர் ஊர்தியை நிறுத்தினார். சற்று தொலைவில் புல்வெளி மீது புலி ஒன்று படுத்திருந்தது. வனவர் அதனை அனைவருக்கும் காட்டினார். அதுக்கு ஆதினி, என்ன எனக்கு அச்சமாக உள்ளது, புலி நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது? வாருங்கள் திருப்பி விடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு வனவர் என்ன சொல்றாங்கன்னா, அச்சம் வேண்டாம் ஆதினி, புலி மனிதர்களை தாக்குவதில்லை, இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது அப்படின்றாங்க. ஸோ அப்படியா, இங்க இருந்தபடி புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன். மாமா, இங்கு ஒரே ஒரு புலிதான் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க வனவரத்துக்கு. ஆமாம், புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஸோ யானை பார்த்தோம்னா கூட்டமாக இருக்கும், இதே புலிகள் பார்த்தோம்னா தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலிகள் மட்டுமே வாழும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாயிண்ட். கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். எத்தனை? 90 நாட்களில் 2 இல்லைன்னா 3 குட்டிகள் ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்க்கும். ஸோ 90 நாளில் வந்து குட்டி போடும், அதை 2 வருஷம் வரைக்கும் பார்த்துக்கும். ஓகேங்களா? அந்த குட்டிகள் 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளை பிரித்து தனியாக அனுப்பிவிடும். ஓகேங்களா? அரிய தகவலாக இருக்கிறதே அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. எனவே தான் அதை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுகிறோம். சரி, காட்டுக்குள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்துவிட்டோம், இனி நாம் அலுவலகம் செல்வோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிற விலங்கு எது பார்த்தோம்னா புலி. அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி காரணம் கேட்கலாம், அதை ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்து கேட்கலாம். ஏன்னா புலி வந்து தனக்கான உணவை வேட்டையாடி பின்பு வேற எந்த விலங்கையும் வேட்டையாடாதனால அது பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆதினி, காட்டுக்கு அரசன் என்ற சிங்கத்தை சொல்கிறார்களே, அது பற்றி சொல்லுங்கள் மாமா அப்படின்றாங்க. ஸோ காட்டுக்கு அரசனாவே நம்மளுக்கு தெரியும் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உலகில் பார்த்தோன்னா ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்கா சங்கம், எப்படி யானை மாதிரியும் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்கா சிங்கம் வந்து 2 வகை சிங்கங்கள் இருக்கு. இந்தியாவில் பார்த்தோன்னா குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் உள்ள. ரொம்ப முக்கியமானது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஜியாகிரபிலையும் படிச்சிருப்போம். ஸோ கிர் சரணாலயம் எங்கே இருக்குது? குஜராத். ஆசிய சிங்கங்கள் இருக்க ஒரே இடம் அங்கே மட்டும்தான். நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. முக்கியமான விஷயம்.
ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வேட்டை திறன், எடை, பலம், பருமன், உயரம், நீளம் இதில் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிங்கத்தை விட புலி தான் உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியை காட்டுக்கரசன்றாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து காட்டுக்கரசன் சிங்கம் சொல்லலையா, ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, புலி தான் காட்டுக்கரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஊர்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல்தரையில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். ஆதினி, இவை புள்ளிமான்கள். இந்தியாவில் இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா பாருங்க. இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளது. எது? சருகுமான், மிலாமான், வெளிமான். எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளிமான்களை அழகில் சிறந்தவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஆதினியும் அவள் தாய் மலர்விழியும் வன அலுவலருக்கு நன்றி கூறி விடை பெற்றனர். ஆதினி தன் படத்தொகுப்பிற்கு தேவையான புகைப்படங்களும் குறிப்புகளும் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ நம்ம எதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தோம்? ஃபஸ்ட்டு முண்டன்துறை புலிகள் காப்பகம் அப்படின்றத பார்த்தோம். அது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய காப்பகம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அதோட சதுர கிலோமீட்டர் 895 அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்கிற 2 வகையாக இருக்குது. அதில் ஆசிய யானைக்கு பார்த்தோம்னா பெண் யானைக்கு தந்தம் இருக்காது, ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும். இதே பார்த்தோம்னா ஆப்பிரிக்க யானைக்கு பார்த்தோம்னா 2 ஆண் யானை பெண் யானை 2க்குமே தந்தம் இருக்குன்றதை பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா யானை பார்த்தோன்னா எப்பவுமே கூட்டமாக தான் வாழும். அதோட கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்குன்றது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா நாள் ஒன்றுக்கு வந்து எவ்வளோ கிலோ அதுக்கு சாப்பாடு பார்த்தோம்னா 250 கிலோ சாப்பாடு. அதே மாதிரி பார்த்தோம்னா எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 65 லிட்டர் தண்ணி குடிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அதிகமாக நினைவாற்றல், பாசமிகுந்த இது பார்த்தோம்னா யானைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேற என்ன, அதே மாதிரி வனக்கல்லூரி, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கே இருக்குன்னு பார்த்தோம். கோவை மாவட்டத்தில் இருக்க மேட்டுப்பாளையம் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி கோவையில் உள்ள தமிழ்நாட்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற படிப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி கரடியை பற்றி பார்த்தோம். கரடின்றது ஒரு அனைத்துண்ணி. அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்தோம்னா கரையான், மிகவும் பிடிச்ச உணவுன்னு பார்த்தோம்னா கரையான். அதே மாதிரி பார்த்தோம்னா அதோட முழுசாக வளர்ந்த கரடியோட வெயிட் பார்த்தோம்னா 160 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா புலி வந்து பார்த்தோம்னா தனித்து வாழும் இயல்பை உடையவை. ஸோ சிங்கம், யானை மாதிரி இல்லாமல் தனித்து வாழும் இயல்புடையவை அதுதான். ஸோ வந்து கருவுற்ற ஒரு புலி பார்த்தோம்னா 90 நாளில் குட்டி போட்டு 2 வருஷம் வரைக்கும் பார்க்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுத்து அதுக்குன்னு தனியாக ஒரு எல்லை பிரித்து கொடுத்து அனுப்பி விட்ரும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா ஒரு புலி தான் வந்து நாட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா புலின்றது தனக்கான உணவை வேட்டையாடி பின்பு தான் வேறு பார்த்தோன்னா வேட்டையாடாது அப்படின்றாங்க. அதனால தான் அதை பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா காட்டுக்கு அரசன் வந்து சிங்கம்னு சொல்கிறாங்க. பட் வந்து இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, புலி தான் வந்து காட்டுக்கு அரசன். ஏன்னு பார்த்தோம்னா அதோட நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் எல்லாமே சிங்கத்தை கம்பேர் பண்ணும்போது புலிக்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருக்க கிர் சரணாலயத்தில் மட்டும் தான் ஆசிய சிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அதே புள்ளிமானில் பார்த்தோம்னா சருகுமான், மிலாமான், வெளிமான்னு சொல்லிட்டு 3 டைப், நிறைய டைப் இருக்குது. அதில் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது அதுதான். ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம நாட்டில் இருக்கிற புள்ளிமான் தான் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இதுதான். ஓகே, ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா தந்தம். தமிழகத்தின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் பார்த்தோம்னா முண்டன்துறை. இது கூத்தன்குளம் பார்த்துருக்கோம் இல்லையா, கூட்டந்தளம், கோடியக்கரை, வேடந்தாங்கல் இதெல்லாம் பறவைகள் சரணாலயம். அடுத்து காட்டாறு எப்படி பிரிக்கலாம், காடு கூட்டல் ஆறு. அனைத்துன்னா அனைத்து கூட்டல் உண்ணி. அடுத்து நேரம் கூட்டல் ஆகினா நேரமாகி. வேட்டை ஆடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்னது, புலி. யானை கூட்டத்துக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீகளிடமிருந்து காப்பது அதனுடைய தோல், ரோமம். தோல் தானே பார்த்தோம், தோலா ரோமமா? தோல் மேலே தான் ரோமம் இருக்கும். என்னன்னு சொல்ல பார்க்கலாம். அடர்ந்த முடிகள், நல்லாதே தான். ஓகேங்களா, அடர்ந்த முடிகள், ரோமம், தோல், இது ஒன்று ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அவ்வளோதான், அது முடிஞ்சு. அடுத்து பார்த்தோம்னா இந்திய வனமகன் பார்க்காங்களா.
மனித முயற்சியின்றி உருவாகிய வானளவாகிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடம் காடு. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது. ஓகேங்களா? மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார் அப்படின்றாங்க. ஸோ என்ன ஆறுன்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா ஆறு. அதில் பார்த்தோம்னா மணல் தீவு இருக்குது. ஸோ அது பார்த்தோன்னா கொஞ்சம் வேறுபட்டது. ஸோ இதில் இருந்து எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஆறு, பிரம்மபுத்திரா ஆறு, அங்கே என்ன இருக்குது, மணல் தீவு. அதே மாதிரி மணல் தீவில் எது மட்டும் தான் வளரும் வாய்ப்புண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தோன்னா மூங்கில். ஓகேங்களா? இது மூணு ரொம்ப முக்கியம். பிரம்மபுத்திரா ஆறு, மணல் தீவில், அதுக்கப்புறம் மூங்கில். அந்த மாதிரி ஒரு காட்டை ஒருத்தர் உருவாக்கிறார். அவரை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓர் அடர்ந்த காடு, காட்டின் நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு. வீட்டினுள் சிலர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது யானைகள் பிரியும் ஓசை கேட்கிறது. வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத் தலைவர் வெளியில் வந்து பார்க்கின்றார். நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார். உடனே வீட்டுக்குள் சென்று மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. தூரத்திலிருந்து இக்காட்சியை பார்த்த குடும்பத் தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை கண்ட ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர் தான் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பையேங். அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரு? அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட், அஸ்ஸாம் மாநிலம், ஜாதவ் பையேங். ஸோ இது மூணு ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ் பார்த்துக்கணும். இவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, பிரம்மபுத்திரா ஆற்று நடுவில் ஒரு மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கிறாரு. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட் அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பையேங் அப்படின்றவர். ஸோ இதுக்கு படிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அவரோட வீட்டை அடிச்சுன்னு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டார்னு. ஏன்னா அவர் அமைச்ச ஒரு காட்டில் யானைகள் வந்து வந்திருக்கு, அது ஒரு காடாக மதித்து வந்திருக்குல்ல. ஸோ அதை நினச்சி தான் அவர் சந்தோஷப்படுறாரு. அக்காட்டிலே தமது வாழ்வை கழித்து கொண்டிருப்பவர் யானைகளின் வருகை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். இந்தியாவின் மணமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் உரையாடுன்றாங்க. ஸோ இந்தியாவின் மணமகன் யாரு? ஜாதவ் பையேங். அவரோட ஊர் என்னது? அஸ்ஸாம் மாநிலத்தில் சேர்ந்த ஜோர்விராட். ஸோ அஸ்ஸாம், ஜோர்விராட், ஜாதவ் பையேங் இந்தியாவின் மணமகன். எத்தனை ஆண்டு அந்த காட்டில் இருந்திருக்காரு? 30 ஆண்டு. வணக்கம் ஐயா, உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது? பிரம்மபுத்திரா ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அப்போ 1979ஆம் ஆண்டு அது போன்ற ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இத்தீவில் கரை ஒதுங்கின. அவற்றில் சில பாம்புகள் இறந்து கிடந்தன. பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. இந்த காட்சி என்னை மிகவும் பாதித்தது. ஊருக்குள் சென்று பெரியவர்களிடம் இதை பற்றி பேசினேன். தீவில் மரங்கள் இல்லை, அதனால் தான் பாம்புகள் மடிந்து போகின்றன. அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டனர். மரங்கள் இல்லாததால் தான் பாம்புகள் இறந்தன எனில் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்துவிட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று எண்ணி எனக்கு உடல் நடுங்கியது. அப்பொழுது இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் எண்ணம் என் மனதில் ஆழ பதிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ கொஸ்டின் ஏரியா பார்க்கலாங்களா? என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கதையாக தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 1979ஆம் ஆண்டு எந்த கரையில் பார்த்தோம்னா வெள்ளம் ஓடுச்சுன்னு கேட்கலாம். பிரம்மபுத்திரா ஆறு 1979. அப்போ என்னாச்சு? பெருவெள்ளம் ஏற்பட்ட போது வெள்ளத்தில் எது அடித்து வரப்பட்டது? பாம்பு ஏராளமான பாம்பு அடித்து வரப்பட்டது. அதில் பார்த்தோம்னா சில பாம்புகள் வந்து அங்கே மரம் இல்லாதனால செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீவில் மரம் இல்லாதனால தானே இந்த மாதிரி சாகுது. அப்போ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக மரங்களே இல்லைன்னா நாம் மனுஷங்களும் அது மாதிரி சாவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு காடு உருவாக்கணும்னு எனக்கு எண்ணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுக்கலாம், அதுக்காக தான் இதை படிச்சுக்கோங்க. உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது, ஊர் மக்களிடம் அந்த தீவில் மரங்கள் வளர்க்கலாம் என்று நான் கூறிய பொழுது அதை யாரும் ஏற்கவில்லை. அத்தீவில் மரங்களை வளர்க்கவே முடியாது, போய் உன் வேலையை பார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அவங்க செஞ்ச உதவி இதுதான், உன்னால முடியாது போன்னு சொன்னது தான். ஸோ இதுவே நம்ம வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். முடியாதுன்னு சொன்னால் அவர் முடிச்சு கட்டினார் பார்த்தீங்களா, அதே தான். சப்போஸ் உங்களால் முடியாது, உங்களால் பாஸ் ஆக முடியாதுன்னு யாராவது சொன்னாங்களா, அதை கேட்காம போய் நீங்கள் அதை பாட்டு செய்யணும். செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியும். ஓகேங்களா? பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா? நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு இத்தீவிற்கு வந்தேன். அங்கு அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். ஆயினும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. ஓகேங்களா? உடனே அவர் மனம் தளரல.
பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர்கள் அத்தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உடனே உற்சாகம் பிறந்து விட்டது. மூங்கில்களை கொண்டு வந்து அவற்றை இங்கு நட்டு வளர்க்க தொடங்கினேன். அவை விரிந்து வளர தொடங்கின. இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே என் வேலை என்று அப்போது முடிவு செய்தேன். ஸோ அந்த தீவில் வந்து எதுவுமே வளராது, பட் மூங்கில் மட்டும் தான் வளரும் சொன்னதுனால மூங்கில் மரத்தை வந்து நடுறாரு. மூங்கில் நல்லாவே வளர்க்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறுகிறீர்கள், ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளன, எப்படி ஐயா அப்படின்னு கேட்கும்போது தான், எங்கள் பகுதியில் அரசு சமூக காடு வளர்ப்பு திட்டம் என்று செயல்படுத்தியது. என்ன திட்டம்? முக்கியமானது, சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம். அதில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அவர்களுடன் இணைந்து இத்தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை நடத் தொடங்கினேன். அந்த திட்டம் எத்தனை ஆண்டுல முடிஞ்சு? 3 ஆண்டுல முடிஞ்சு போச்சு. சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் 3 ஆண்டுகள்ல முடிஞ்சது. நான் மட்டுமே இங்கேயே தங்கி இருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன். ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமும் வளரவில்லை. அப்போதுதான் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் கொஸ்டின் பாயிண்ட் அசாம் வேளாண்மை பல்கலை பேராசிரியர் யாரு? ஜாதுநாத். இவர் பேர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இருக்கும். ஜாதவ் யாங்னா ஏதோ இருக்கும் இல்லைங்களா? ஜாதவ் பயேங். அதே மாதிரி ஜாதுநாத், ஜாதவ் பயேங். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அதுக்காக தான். அவரின் நினைவு எனக்கு வந்தது. சிறு வயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும். அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி கூறினேன். உடனே அவர், மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும். அதற்கு மண்புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மண்ணினோட தன்மை மாற்றத்துக்கு என்னென்ன உதவும்? மண்புழுக்கள். இது வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, விவசாயிகளின் நண்பன் சொல்லுவாங்க இல்லையா, மண்புழுக்கள். அதுவும் சிவப்பு கட்டெரும்பு அது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் ஏரியா. இதுவும் வந்து கொஸ்டின் ஏரியா. ஸ்டேட்மெண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. கட்டெரும்புகளா? அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே. ஆமாம், ஆனால் என்ன செய்வது? மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே. அதற்காக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கே விட ஆரம்பித்தேன். கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும்புற்கள் தலை காட்டத் தொடங்கின. அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்துமே வளர்ந்தன. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கட்டெரும்பு, சிவப்பு கட்டெரும்பு, அதே மாதிரி பார்த்தோம்னா மண்புழு இருந்துச்சுன்னா மண்ணோட தன்மையே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் உங்களோட நிலத்துல வந்து அசிடிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கொண்டு போய் விட்டீங்கன்னா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா, இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன? கால்நடைகள் வளர்ப்பது தான் என்னுடைய வேலை. அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன். ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எறியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன். பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து தீவில் தூவ விடுவேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்காடு. மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள்? ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை. ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமாக செயலாக இருந்தது. அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தேன். செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன். அதில் ஒரு சிறு துளை இட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்காக ஏற்பாடுகளை செய்தேன். பிறகு அதில் நீர் நிரப்பினால் ஒரு வாரத்திற்கு சிக்கல் இருக்காது. இப்படித்தான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன். அதுதான் சொட்டு நீர் பாசனம் மாதிரி அவர் செஞ்சிருக்காரு. சரி, உங்கள் வீட்டுக்கு யானை வந்த கதையை கூறுங்களேன். நான் நட்ட செடிகள் முழுவதும் மரங்களாக வளரத் தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்கின. பறவைகளின் எச்சத்தால் பறவை விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தன. பிறகு முயல், மான், காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வர தொடங்கின. அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்று வந்தது. யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்ன, எது தங்கியிருக்கும் காடு வளமான காடு என்று பெரியவர்கள் சொல்வார்கள்? யானைகள். தான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. அதன் பிறகு இங்கு பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின. நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்க தொடங்கின. ஓகேங்களா? ஸோ மேலே நம்ம பார்த்தோம், காட்டின் வளத்தை வந்து எதை வச்சு சொல்லுவாங்கன்னா புலிகளை வச்சு சொல்லுவாங்கன்னு இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் விலங்கு எது? புலிகள். அதே மாதிரி பார்த்தோம்னா பெரியவர்கள் வந்து ஒரு யானைகள் தங்கியிருக்கும் காடு வளமான காடு அப்படின்னு எதை சொல்லுவாங்க பார்த்தோம்னா யானைகள் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பாக்ஸ் கொஷின். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் ஜாதாவும் இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது.
கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்பூர்வ முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது. அதாவது அவருக்கு வழங்கின பட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2012 வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்தது. ஸோ அவருக்கு வனமகன் அப்படின்னு பேர் வச்சது யாருன்னு பார்த்தோம்னா 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அடுத்து 2015ஆம் ஆண்டு பார்த்தோம்னா பத்மஸ்ரீ விருதும் அது கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்பூர்வ முனைவர் பட்டமும் கொடுத்தது. ஸோ இவருக்கு மதிப்பூர்வ முனைவர் பட்டம் கொடுத்த பல்கலைக்கழகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், கவுஹாத்தி. அதே மாதிரி இவருக்கு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மணமகன் அப்படின்ற பட்டம் கொடுத்த யூனிவர்சிட்டி எது, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2014 ஆண்டு பத்மஸ்ரீ கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா, உங்களுக்கு அச்சமாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதையை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது மிகவும் கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்ன பார்த்தோம்னா ஜிட்டு கலிட்டா. ஓகேங்களா. மேலே நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்க யாரு, அவங்க பேர் என்னதுன்னா ஜாதுநாத் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர். ஓகேங்களா. அதுக்கடுத்து இங்கே நம்ம பார்க்க போகிறது யாரு, அந்த ஜிட்டு கலிட்டா அப்படின்ற யாருன்னா வனவிலங்கு ஆர்வலர். ஓகேங்களா. ஸோ ஜிட்டு கலிட்டா அப்படின்ற வனவிலங்கு ஆர்வலர் என்ன பண்ணுவார்னா என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்தார். நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன். என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வனக்காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர். அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ந்தனர். அதன் பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் வெளிவந்தது. ஸோ இதில் கொஸ்டின் ஏரியா பார்த்தோம்னா வனவிலங்கு ஆர்வலர் யார் வந்து சந்திச்சாங்க, ஜிட்டு கலிட்டா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த காடு பற்றி எதில் வந்திருக்கு, எந்த இதழில் வந்துச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியான்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்து உங்களுடைய பணி என்னன்னு கேட்குறாங்க. இந்த தீவிற்கு மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கி இருக்கிறேன். எப்படியும் அது 30 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். அதனால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்கேன்னு சொல்றாங்க. உங்களுடைய இந்த திட்டத்துக்கு கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது ஐயான்றாங்க. நீங்கள் என்னை பாராட்ட வேண்டுமெனில் ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள், அதுவே எனக்கு போதும் சொல்றாரு. உறுதியாக ஐயா, உங்களோட பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குவேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும், இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஜாதவ் பையன் போன்று நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம். அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம், மலம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம். ஓகே. ஸோ இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்றத அப்படி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ வந்து பிரம்மபுத்திரா ஆற்று நடுவில் வந்து மண் தீவில் மூங்கில் காட்டு மட்டும்தான் வளர வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம்னா காட்டில் யானைகள் வந்து தன்னோட வீட்டை வந்து அடிச்சுன்னு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்ட மனிதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதவ் பையங். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், இல்லை கொஸ்டினானு கேட்கலாம். ஜாதவ் பையங் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு பார்த்தோம்னா அசாம் மாநிலத்தில் ஜோர்விராட் அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜாதவ் பையங். முக்கியமான பாயிண்ட் இது, அசாம் ஜோர்விராட், பேரு ஜாதவ் பையங். எந்த ஆற்று நடுவில் அவரோட வீடு இருந்துச்சு, பிரம்மபுத்திரா ஆற்று நடுவில். அவரோட எத்தனை வருஷம், 30 வருஷத்துல ஒரு காட்டை உருவாக்குனாரு. ஸோ அதனால அவர் என்னன்னு சொல்றாங்க, இந்தியாவோட வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இந்தியாவின் வனமகன் யாரு, ஜாதவ் பையங். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா 1971ஆம் ஆண்டு பிரம்மபுத்திரா ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும். பிரம்மபுத்திரா ஆற்றில் வந்து மொத்தமாக ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு வரும். அதில் 1971 ஆண்டு பார்த்தோம்னா பெருவெள்ளம் ஏற்பட்டு அதில் நிறைய பாம்புகள் செத்து போச்சு. எது செத்து போச்சுன்னு கேட்கலாம், பாம்புகள் செத்து போச்சு. அதை பார்த்தா அவர் வந்து மரங்கள் வந்து ஒரு காட்டை உருவாக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுக்காக ஊர் மக்கள் எப்படி உதவி செஞ்சாங்க, உன்னால் முடியாது கிளம்புன்னு சொல்லியாச்சு, வேலைப்பாருன்னு சொல்லியாச்சு. பின்னாடி என்ன செஞ்சுன்னு கேட்கும் போது நானே வந்து அந்த தீவில் வந்து நட்டு வச்சு வளர்த்தேன். ஆனால் பார்த்தோம்னா ஒரு விதை கூட முளைக்கல. ஸோ அதனால் அவர் வனத்துறையில போய் கேட்கும் போது மூங்கில் மட்டும் தான் வளரும்னு சொல்கிறாங்க. அதனால இவர் போய் மூங்கில ஃபர்ஸ்ட் வந்து வளர்க்குறாரு. ஃபர்ஸ்ட் அவர் வளர்த்த மரம் எது, மூங்கில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்றதுல அவரே இணைச்சி நிறைய வந்து அந்த திட்டத்தின் மூலிமா நிறைய விஷயத்த வந்து செய்கிறாரு. அது எத்தனை ஆண்டில் முடிஞ்சிச்சு, 3 ஆண்டில் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அப்பயும் ட்ரை பண்ணியுமே மூங்கிலை தவிர எதுவுமே வளரல. அதனால ஜாதுநாத் அப்படின்ற வேளாண்மை பல்கலை பேராசிரியர் போய் அணுகிறாரு. அப்போ பார்த்தோன்னா
மண் பரப்பில் வந்து மற்ற மரங்கள்லாம் வளரணும் அப்படின்னா மண்ணோட தன்மையை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து மண்புழு அதே மாதிரி சிவப்பு கட்டெரும்பு உதவுன்னு சொல்கிறாரு. அதனால இவரும் அதே மாதிரி கொண்டு வந்து விட்டுறாரு. விட்டு அதுக்கு அதோட பையனா அங்கங்கே பசும்புல்லாம் வளர்றது வந்து பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதோட உரம் வேணும் இல்லையா அந்த விதைகளுக்கு போடுறதுக்கு. ஸோ அதுக்காக பார்த்தோன்னா கால்நடைகளோட சாணம் இதெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணுறாரு. அதேமாதிரி அவர் சாப்பிட்ட பழத்தோட கொட்டையை கூட வேஸ்ட் பண்ணாமல் அதை காட்டில் வந்து தூவி விடுறாரு அப்படின்றத பார்த்தோம். மழை இல்லாத காலத்தில் எப்படி அவர் இது பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றுல இருக்க தண்ணி கொண்டு வந்து அந்த ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் மாதிரி சட்டியில் ஓட்டை போட்டு அதில் சின்ன துளை ஒன்று போட்டுவிட்டு அது மூலிமா தண்ணி ஊற்றிருக்காரு. அது மட்டும் பார்த்தோம்னா யானை அந்த இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் கொஷின் ஏரியா பார்த்தோம்னா யானைகள் தங்கியிருக்கும் காடு தான் வளமான காடு, எது தங்கியிருக்கும் காடு வளமான காடு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தோம்னா யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஷின் ஏரியா. அதே மாதிரி காட்டின் வளம் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா புலி. ஸோ இது ரெண்டும் முக்கியமானது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் கொஷின், அவருக்கு எப்போ இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா 2012ஆம் ஆண்டு. அது கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அப்படின்றது. அதே மாதிரி 2015ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கவுஹாத்தி பல்கலைக்கழகம் பார்த்தோம்னா மதிப்புறு முனைவர் அப்படின்ற பட்டமும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி காடு இருக்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிட்டு கலிட்டா அப்படின்ற ஒரு வனவிலங்கு ஆர்வலர் வந்து இந்த காட்டை பற்றி கேள்விப்பட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வனக்காவலர்களும் இதை பார்த்தும்போது தான் வந்து இது வெளில போய் சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதில் வந்து வெளியே வருது. அதே மாதிரி மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா இன்னொரு காடு வந்து இதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து தீவோட மறுபக்கம் பார்த்தோன்னா இன்னொரு காடு வந்து அவர் வளர்க்குறாரு அப்படின்றாங்க. அவ்வளோதான் விஷயம் வந்து அவ்வளோதான். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏரியானா இதுதான். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஒரு இலக்கண வகைகள் பார்ப்போம். 4 வகை குறுக்கங்கள் வந்து பார்த்தோம்னா சார்பெழுத்துல வகைகள் தான் குறுக்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்குரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரைன்னு சொல்லுவோம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை. சில எழுத்துக்களில் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை தான் குறுக்கம் அப்படின்றோம். ஸோ தன்னோட மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கிற இதை தான் என்னன்னு சொல்கிறோம், குறுக்கம் சொல்கிறோம். அதில் பார்த்தோம்னா ஐகார குறுக்கம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஐகார குறுக்கம் அப்படின்றதுல எதுலாம் ஐகார எழுத்து அப்படின்னா கை பை இது 3 தான் ஐகார எழுத்து. ஓகேங்களா, இது மற்றதெல்லாம் இருக்குது, சை பைலாம் இருக்குது. அதில் ஐகார எழுத்துனாவே எதுனா கைப்பை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க. கைப்பை அப்படின்னு அது தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒழிக்கிறது. தனியாக வந்துச்சுன்னா 2 மாத்திரை, ஏன்னா நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை தானே உயிர்மை நெடில்னாவே மொத்தமாக 2 மாத்திரைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படின்னும் போது அதோட 2 மாத்திரை தனியாக வரும்போது முழுசாக ஒழிக்குது. இதே வையம் சமையல் பறவை அப்படின்ற சொற்களில் முதல் இடை இறுதி அப்படின்ற இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. அதை இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் தான் ஐகார குறுக்கம். அதாவது சொல்லோட சேர்ந்து முதல் இடை இறுதி இது 3 இடத்துல எங்கே வந்தாலுமே தனக்குடைய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்குது. அதை தான் ஐகார குறுக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ ஐகார சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்கும். முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஐகார சொல்ல முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவு ஒழிக்கும். இதே ஐகார சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது என்னன்னு பார்த்தோம், 1 மாத்திரை அப்படின்ற அளவில் ஒழிக்கும் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம் குற்றிய லுகரமில் பார்த்தோம் இல்லையா, அதுவும் அதே தான். ஸோ முதல் இடையில பார்த்தோம்னா மாற்றம் இருக்கு, குறைந்து ஒழிக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா கடைசியில் வரதில் பார்த்தோம்னா 1 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இது பார்த்தோம்னா முதலில் வரும்போது 1.5 மாத்திரை, இதே பார்த்தோம்னா இறுதியில் வரும்போது அதே 1 மாத்திரை தான். எல்லாத்துக்குமே கடைசியில் வரும்போது 1 மாத்திரை தான், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து முதல்ல வரதை பார்த்தோம்னா 1.5 மாத்திரை. ஸோ ஞாபகம் வச்சுக்கூடாது, மறக்கக்கூடாது. ஸோ ஐகாரம் சொல்லில் முதலில் வரும்போது என்னது 1.5 மாத்திரை, இது இடை இறுதி பார்த்தோம்னா 1 மாத்திரை. ஓகேங்களா, இதே பார்த்தோம்னா குற்றியலுகரம்ல அதுதான். அதாவது முதல் இறுதி இடை பற்றி சொல்லிக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு அந்த இறுதி எழுத்தில் வரும்போது 1 மாத்திரை. ஸோ அதே தான் இதுக்கு 1 மாத்திரை தானே. ஸோ அப்படின்றதுனால மறக்க வாய்ப்பு கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா ஔகார குறுக்கம். ஸோ ஔகார எழுத்துக்கள் 2 கொடுக்குறாங்க, ஔ வௌ. ஓகேங்களா, இது ஔ வௌ. நாய் எப்படி குலைக்கும், ஔ ஔ வௌ அப்படின்னு இல்லையா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஔவையார் வௌவால் என சொற்களில் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம். ஸோ இதில் பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த ஔன்றது ஒரு சொல்லோட இடையிலோ இறுதியிலோ எப்பவுமே வராது, முதல்ல மட்டும்தான் வரும். ஸோன்ற போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், முதல்ல வந்துச்சுனாவே 1 மாத்திரை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஔகார குறுக்கத்தில் இருக்க வவ் பார்த்தோம்னா ஒரு சொல்லோட சேர்ந்து முதல்ல வரும்போது 1 மாத்திரையில் வந்து ஒலிக்கும், தன்னோட 2 மாத்திரையிலேருந்து குறைஞ்சி 1 ஒலிக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இது இடையிலும் வராது இறுதியிலும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து தனிச்சு வரும்போது 2 மாத்திரையில் ஒலிக்கும். அடுத்து பார்த்தோம்னா மகர குறுக்கம். அம்மா பாடம் படித்தேன் ஆகிய சொற்களில் மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்கிறது. இதே பார்த்தோம்னா வலம் வந்தான் என்பதில் மகர மெய் எழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ அடுத்து போலும் என்னும் சொல்லை போன் என்னும், மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இச்சொற்களில் மகர மெய்யானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அம்மா பாடம் படித்தான் இந்த மாதிரி சொற்கள்ல மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்குது அப்படின்றாங்க. இதே பார்த்தோம்னா இந்த வலம் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மகர மெய் எழுத்தை அடுத்து வகர எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரையை குறைந்து ஒலிக்குதுன்றாங்க. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எப்போ பார்த்தோம்னா அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையை குறைந்து ஒலிக்குதுன்னா அதுக்குரிய மகரத்துக்கு பின்னாடி வகரம் வந்துச்சுன்னா அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாக குறையுது. அதே மாதிரி பார்த்தோம்னா செய்யுள் ஓசை சீர்மைக்காக பார்த்தோம்னா இந்த போலும் மருள்ன்றத போன் மருள் இந்த மாதிரி மாறுது இல்லையா, இந்த 2 இன் மாறும் போதும் அதோட அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாக குறையுது. மற்ற எல்லா டைம்லையும் பார்த்தோம்னா நார்மலான அதோட அரை மாத்திரை. ஏன்னா இம்முன்றது மெய்யெழுத்தோட மாத்திரை அரை மாத்திரைன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தெரியும் இல்லையா. ஸோ அதோட அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரை குறைந்து ஒலிக்குது. இதே மற்றதில் பார்த்தோம்னா நார்மலாக முழுசாவே ஒலிக்குதுன்றாங்க. அடுத்து ஆயுத குறுக்கம் பார்த்தோம்னா எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இதே பார்த்தோம்னா இந்த முள் கூட்டல் தீது முக்டிது அப்படின்னும் கல் கூட்டல் தீது கற்றிது அப்படின்னு சேரும்போது எப்படி இதாகுதுன்னா தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரையை ஒலிக்குது. ஸோ நார்மலாக ஒரு ஓடாக வரும்போது அதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் வந்து அதே அரை மாத்திரையில் ஒலிக்குது. இதே பார்த்தோம்னா சேர்ந்து மற்ற வார்த்தையோட சேர்ந்து ஒலிக்கும் மாறி இதுலேயே அந்த முட்டிது கட்டுதுன்னு வரும்போது அதோட அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையை ஒலிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தோம், ஐகார குறுக்கம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஐகார குறுக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, அதில் ஐகார எழுதி எது பண்ணால் கைப்பை. ஓகேங்களா. அது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து முழுமையாக ஒலிக்குது எப்போ தனிச்சு வரும்போது. இதே பார்த்தோன்னா ஒரு சொல்லோட இறுதியில் வரும்போது 1 மாத்திரைனும் முதல்லையும் இடையிலையும் வரும்போது 1/2 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே ஔகார குறுக்கம்ல 2 எழுத்து தான் வவ் அப்படின்றது. இது தனியாக வரும்போது தன்னோட முழு மாத்திரையான 2 மாத்திரையில் வருது. இதே பார்த்தோம்னா ஒரு ஓட சேர்ந்து வரும்போது முதல்ல வரும்போது 1/2 மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது. அதே மாதிரி இது இடையிலையும் வராது இறுதியும் வராது. ஓகேவா. அடுத்து மகர குறுக்கம்ல பார்க்கும்போது நார்மலான ஒரு சொல்ல வரும்போது அதோட அரை மாத்திரையில் முழுசாவே ஒலிக்குது. இதே பார்த்தோம்னா மகரத்துக்கு அடுத்து வகரம்ல வந்துச்சுன்னா அது வந்து 1/4 மாத்திரையை குறையுது. அதே போல் பார்த்தோம்னா இந்த செய்யுள் ஓசை இனிமைக்காக பார்த்தோம்னா இந்த இன் அப்படின்னு மாறுது இல்லையா, அந்த டைம்லையும் பார்த்தோம்னா 1/4 மாத்திரையாக ஒலிக்குது. ஆயுத குறுக்கம் பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஒரு வார்த்தையாக வரும்போது தன்னோட அரை மாத்திரையிலேருந்து முழுசாக ஒலிக்குது. இதே இன்னொரு வார்த்தை கூட சேர்ந்து மாறும்போது முட்டிது கட்டிது அப்படின்னு மாறும்போது அதோட அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்குது. ஓகேங்களா. அவ்வளோதான் வித்தியாசம். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். வேட்கைன்னு இருக்கா, என்ன வந்திருக்கு, ஒரு சொல்லோட இறுதியில் வந்திருக்கு. இறுதியில் வந்தாவே நான் என்னன்னு சொன்னேன், ஒரு மாத்திரை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ 1. மகர குறுக்கம் இடம் பெறாத சொல். மகர குறுக்கம் எங்கே இருக்குது, போன்ல இருக்குது, மருண்ல இருக்குது, பழம் விழுந்தது இருக்குது, பணம் கிடைத்தது, பழம் விழுந்தது மகரம்க்கு அப்புறம் இது ஓகே வகரம்.
பணம் கிடைத்தது. ஓகே, அப்படின்னும் போது இதில் தான் வந்து இல்லை. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா சொல்லின் முதலில் மட்டுமே மட்டுமே இடம்பெறுவது எது நாம் பார்த்தோம், அவகார குறுக்கம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், பெண்ணை குறிப்பது பெண்பால், ஒன்றுக்கும் மேற்பட்டது குறிப்பது பலர்பால். அஃறிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால், ஒன்றுக்கும் மேற்பட்டதை குறிப்பது பலவின் பால். எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. மகளிர்னா ஆண்கள் ஆடவன் சொல்லலாம், பெண்கள் ஆண்கள். ஸோ மகளிருக்கு ஆடவர் தான் வரும். அதான். நெக்ஸ்ட் சிறுவன்னா சிறுமி, அரசன் அரசி, மாணவன் மாணவி, தோழி நண்பனா. அடுத்து மரம் விட்டு தாவுவேன் குரங்கு அல்ல, வளைந்த வாளுண்டு புலி அல்ல, கொட்டை குறிப்பேன் கிளி அல்ல, முதுகில் 3 கோடுகள் உடையவன் யார்? வேற யாரு? அணில் தான். அடுத்து என் பெயர் 3 எழுத்தை கொண்டது. முதல் எழுத்து நீக்கினால் மறைப்பேன், இரண்டாம் எழுத்து நீக்கினால் குறைப்பேன், மூன்றாம் எழுத்து நீக்கினால் குதிப்பேன். என் பெயர் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து நீக்கினால் மறைப்பேன், இரண்டாம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன், மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன். நான் யார்? என்னன்னு பார்த்தோம்னா குதிரை. ஓகேங்களா. இதில் பார்த்தோம்னா முதல் எழுத்து நீக்கினால் என்னது திரைன்னு வருதா, மறைப்பேன், திரைத்தனை மறைக்கும். இரண்டாம் எழுத்து நீக்கினால் குறைப்பேன், குறைக்குதா. மூன்றாம் எழுத்து நீக்கினால் குதிப்பேன், குதி வருதா, குதிக்குது, குதிரை. வெள்ளையா இருப்பேன் பால் அல்ல, மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல, தவம் இருப்பேன் முனிவர் அல்ல. யாரு? கொக்கு என்ன எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்குமா? அது என்ன பண்ணும்? மீன் பிடிச்சி சாப்பிடுமா? தவம் இருக்க மாதிரி ஒத்த காலில் நிற்குமா? அதான் சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து கலெக்ஷன் பார்க்கலாம். தீவுனா ஐலாண்ட், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்குகள் வைல்டு அனிமல்ஸ், வனவிலங்குகள் வைல்டு அனிமல்ஸ், வனப்பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், உவமை பேரபல் காடு ஜங்கல் வனவியல் ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம் பார்த்தோன்னா பயோடைவர்சிட்டி. ஓகே. அடுத்து திருக்குறள். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றியிருக்கிறார். பார்த்தீங்களா, நம்ம அந்த இது டாப்பிக்கில் அந்த மேலே நம்ம நுழையும் முன்றதுல எவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் இருக்குன்னு. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் தான் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் அப்படி தூக்கி போட்டு பந்தாடின கொஸ்டின் இதெல்லாம். யார் சொல்லியிருக்காங்க? ஔவையார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எது? திருக்குறள். கொஸ்டின் பாருங்க. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது இவ்வாறு வாழ வேண்டும் என்று சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எது? திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதில்லை என்பர். அத்தகைய பெருமை மிகு நூலை படிக்கலாம் வாங்க அப்படின்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் அழுக்காறு பார்ப்போம். ஒழுக்காறாக கொள்க ஒருவன் தம் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அதாவது ஒருவர் தம் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நெஞ்சில் பொறாமை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேங்களா. அழுக்காறுனா என்னது? பொறாமை. அழுக்காறு பொறாமை. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்றாங்க. ஸோ பொறாமை கொண்டவரோட செல்வமும் பொறாமை இல்லாதவரோட வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். ஓகேங்களா. அடுத்து புறங்கொறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறல் கூறாது. அவங்க முதுக்கு பின்னாடி பேசக்கூடாதுன்றாங்க. ஓகேங்களா. கண் முன்னாடி நின்று சொன்னாலும் சொல்லலாம், அவங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தை கூட சொல்லலாம், ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் பின்னோக்கி சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை அப்படின்றாங்க. அதாவது ஏன்னா இது சிம்பிளாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு முதுகில் இருக்கிற அழுக்கப்பாருன்னுவாங்களே அந்த மாதிரி மற்றவங்களோட குற்றத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து நம்ம திருத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் துன்பன்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. புறம் கூறக்கூடாது, அவ்வளோதான். அருளுடைமை.
அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் முலர். அதாவது அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு இதே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. செல்வத்திலே சிறந்த செல்வம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அருள். ஓகேங்களா. பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. அதாவது பொருட்செல்வம் பார்த்தோம்னா கேவலமாக நடந்துக்கிறவங்ககிட்டயும் இருக்குது, நல்லவங்ககிட்டே இருக்குது. ஆனால் அருள்ன்றது நல்லவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். அதுதான் அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம் அப்படின்றாங்க. ஸோ வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் நாம் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஓகேங்களா. அதாவது என்னன்னா, நம்மளோட சின்ன பசங்களையோ இல்லை நம்மளை விட ரொம்ப ஏழ்மையானவங்களோ கஷ்டப்படுறவங்களையோ கஷ்டப்படுத்தும் போது நம்மளை விட அதாவது அங்கே அப்பனுக்கும் உங்கள் அப்பனும் இருக்கான் அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை விட நல்ல வலிமையானவங்க, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க நம்மளை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த நிலமையில வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோன்றதை நினச்சி பார்த்து அவங்கள வந்து துன்புறுத்தும் போது அதை நினச்சி பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சி பார்த்தோம்னா அவங்கள கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணமே வராது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அதாவது வாய்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்களுக்கு ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் தான் வந்து வாய்மை அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். உண்மைதானே. நம்ம மனசாட்சியோடு இருந்து உண்மையை பேசணும். சப்போஸ் நம்ம வந்து பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளே அது ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை வந்து கொண்டு வரும் இல்லையா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி கூறினா நம்மளோட மனசாட்சி நம்மளை கொல்லுன்னுவாங்களே, அதை தான் அது. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அப்படின்னா உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். உள்ளத்தில் வந்து பொய் இல்லாமல் வாழ்கிறவங்க உலகத்தில் இருக்க மனுஷங்களோட உள்ளத்துலேயும் வாழ்வாங்க அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது பொருள் வரும் வழிகளில் அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயல்களாகும். அதாவது ஒரு அரசுனா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. பொருள் வந்து எந்த வழியா வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த வழியில பொருளை சேர்க்கணும், அந்த சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், அந்த பாதுகாத்த பொருளை பார்த்தோம்னா பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடணும். அந்த மாதிரி செஞ்சாதான் அது நல்ல அரசு அப்படின்றாங்க. அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நூல்வெளி பார்க்கலாம். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஸோ திருவள்ளுவர் 2000 ஆண்டு. ஓகேங்களா. அவர் வேற என்னெல்லாம் சிறப்பு பேர் இருக்குது? முதல் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் அப்படின்லாம் இருக்குது. அடுத்து தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். ஓகேங்களா. ஸோ தமிழ் நூல்லே திரு அப்படின்ற அடைமொழியோட வந்த ஃபர்ஸ்ட் நூல் எது பார்த்தோம்னா திருக்குறள் தான். திருக்குறளில் பார்த்தோம்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ற 3 பகுப்பு இருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதில் அறத்துப்பால் வந்து 38, பொருளில் வந்து 70, இன்பம் வந்து 25 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஓகேங்களா. மொத்தம் 133 அதிகாரம். அதிகாரத்துக்கு 10, 130 குறட்பாக்கள். இதற்கு வேற என்ன பேர் இருக்கு? முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி அப்படின்ற பேர்லாம் இருக்கு இல்லையா. ஓகே. வாய்மை எனப்படுவது என்ன? தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். செல்வன் பொறாமை உள்ளவன். பொறாமை உள்ளவன்தும் பார்க்கும். அதே மாதிரி ஆமாம், பொறாமை உள்ளவன் செல்வமும் அதே மாதிரி பொறாமை இல்லாதவர்கிட்ட வறுமையும் தான். ஓகேங்களா. பொறாமை உள்ளவனோட செல்வம், பொறாமை இல்லாதவனோட வறுமை. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா பொறாமை உள்ளவன். அடுத்து பொருட்செல்வம், பொருள் கூட்டல் செல்வம். அடுத்து யாதெனின், யாது கூட்டல் எனின். தன் நெஞ்சு, தன் நெஞ்சு இல்லை, இதோ தீதுண்டோ இது. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுதல். பார்த்தீங்களா, இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? பொருள் வரும் வழியினை அறிதல் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பொருளை சேர்க்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? பொருளை பிரித்து செலவு செய்யணும். ஓகேங்களா. அடுத்து அறவழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் தேசத்தந்தை காந்தியடிகள். ஓகேங்களா. அறவழி அப்படின்னோடனே நம்ம நினைவுக்கு வரவங்க யாருன்னா காந்தியடிகள். அவர் தம் சிறுவயதில் அரிச்சந்திரன் அப்படின்ற நாடகத்தை பார்த்தவர். அதில் அரிச்சந்திரன் என்னும் மன்னர் பொய் பேசாமை என்னும் அறத்தை எத்தகைய சூழ்நிலையும் தவறாமல் கடைபிடித்தார். இந்த நாடகத்தை கண்ட காந்தியடிகள் தாமும் பொய் பேசாமையை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டார். அதை தன் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினார்.
அப்பண்பே காந்தியடிகள் எல்லா விதத்திலும் இடம் பிடிக்க காரணமாக அமைந்தது. ஸோ குரூப் 4ல கேட்டாங்களே எதை வச்சு அந்த ஆனது தாய் தந்தை மேலே பாசம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே, அந்த மாதிரி எதை வச்சு அவர் பொய்யே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தார். ஹரிச்சந்திரர் அப்படின்ற நாடகத்தை பார்த்து தான். ஓகேங்களா, அது இங்கே பார்க்க வேண்டியது. ஸோ அதே மாதிரி அறவெளி அப்படின்னு நம்ம நினைவுக்கு வருவது யாருன்னு கேட்கலாம், காந்தியடிகள். ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்று தீமை இல்லாத சொல்லல். அடுத்து உள்ளத்தில் பொய்யாத உலகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம்ல. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது இருக்குது இல்லையா, அதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், நாம் இன்றைக்கி வந்து இயல் 2 வந்து முடித்தோம், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்படியே என் கூட நீங்கள் படிச்சிட்டிங்க தான் நினைக்கிறேன், அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இயல் 3ல் சூப்பராக நம்ம சந்திக்கலாம். பாய்.